டாக்ஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது கவின் செல்வ கணேஷின் மரணம். நெல்லை பாளையங்கோட்டையில் கவின் செல்வ கணேஷ் கொலை செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2 நாட்களாக தமிழகத்தில் இந்த படுகொலை மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னா அது மிகை கிடையாது. என்ன இந்த கொலை, என்ன பிரச்சனை? கவின் செல்வ கணேஷ கொலை செய்தது யாரு? கொலை செய்த சுர்ஜித் என்ற நபர் நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்லிட்டு போய் வாலண்டியரா சரணடைஞ்சிருக்காரு. கொலைக்கான காரணங்கள் தான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இந்த கொலையை தொடர்ந்து இந்த சுர்ஜித்தினுடைய பெற்றோர்களான மணிமுத்தாறு பட்டாலியனை சார்ந்த காவல் சார்பு ஆய்வாளர்கள் திரு சரவணன் மற்றும் திருமதி கிருஷ்ணகுமாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க மீது வன்கொடுமை சட்டம் பாய்ந்துள்ளது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமாக இருக்கு. வாங்க தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே ஆறுமுகமங்கலத்தை சார்ந்த சந்திரசேகர் தமிழ்செல்வியின் தம்பதியினரின் முதல் மகனான கவின் செல்வ கணேஷ் வயது 26. இவர் ஒரு மென்பொருள் பணியாளராக சென்னையில வேலை பார்க்கிறாரு. ஐடில வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. அவ்வப்போது விடுமுறை நாட்கள்ல சொந்த ஊருக்கு வருவது வழக்கம். அன்று கூட அப்பதான் விடுமுறை நாட்கள்ல சொந்த ஊருக்கு வந்திருப்பதாக தெரிகிறது. இவருக்கு ஒரு தம்பி இருக்காரு. அடுத்ததாக இந்த பக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை சிடி நகர் பகுதியை சார்ந்த திரு சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி அவர்களுடைய மகளும் கவின் செல்வ கணேஷும் ஒரே பள்ளியிலிருந்து ஒன்றாக படித்தவர்களாக தெரியுது. ஒரு நட்பு, ஒரு காதல் இருக்கலாம் தெரியல. ஆனா ஒரு நட்பா பழகி வந்ததாக தெரிகிறது. தொடர்ந்து இவர்களுக்கு ஒரு மகன் இருக்காரு. அவங்க அவருடைய பெயர் சுர்ஜித். அவருடைய வயசு 24. இந்த கவின் தன்னுடைய அம்மாவினுடைய அப்பாவான அவருடைய தாத்தாவுக்கு உடல்நிலை சரியில்லாதுன்னா பாளையங்கோட்டையில இயங்குகிற ஒரு சித்த மருத்துவ சாலைக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அந்த சித்த மருத்துவ சாலையில தான் இந்த சுர்ஜித் பார்த்து வா அவங்க கூட பேசணும், அவங்க அழைச்சிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சுர்ஜித்தை கூட்டிட்டு போயிருக்காரு. கூட்டிட்டு போன இடத்துலதான் பேச்சு கைகலப்பா மாறி திடீரென்று தான் பின்னால் மறைத்து வைத்திருந்த ஒரு அறிவாளர் எடுத்து அந்த இடத்துல கவின் செல்வ கணேஷ கொலை செய்யறாரு. இத கவின் செல்வ கணேஷனுடைய தாய் மற்றும் தம்பியும் பாக்குறாங்க. அவங்க என்னன்னு ஓடி வரத்துக்குள்ள ஒரு செகண்ட்ல இது எல்லாமே நடந்தேறுகிறது. இதுக்கு காரணம் சுர்ஜித்துமே அடுத்த சில நேரங்கள்ல உடனே போய் காவல்துறையில சரண்டர் ஆயிடுறாரு. இதுக்கு சுர்ஜித் சொன்ன காரணம் தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா சுர்ஜித் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி நிறைய தடவை மெதுவா சொன்னேன், வார்ன் பண்ணினேன், நீ வேற சமூகம் நான் வேற சமூகம், ஆனா நீ என்னுடைய அக்காளுடன் பழகுவது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னேன். ஆனா அதை எதையுமே கவின் செல்வ கணேஷ் கேட்பதாக தெரியவில்லை. தொடர்ந்து என்னுடைய அக்கா இருக்கும் இடம் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தாரு, அதுல பேசிக்கிட்டே இருக்காரு, அது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் இந்த கொலையை செஞ்சேங்கிற சொல்லி சரணடைஞ்சிருக்காரு. இதையெல்லாம் முற்று நோக்கும் போது எந்த குற்ற பின்னணியுமே இல்லாம, இன்னும் சொல்ல போனால் மணிமுத்தாறு பட்டாலியன் காவல் சார்பு ஆய்வாளராக ஒரு பேரண்ட்ஸ் அவங்க, அதாவது ரொம்ப காவல் சார்பு ஆய்வாளரினுடைய பையன், குற்ற பின்னணியே எந்த விதத்திலையும் இல்லாத ஒரு குடும்பத்தில இருந்து வந்த ஒருத்தரே தான் கொலை செய்திருப்பது இந்த ஜாதியின் அடிப்படையில அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் கவின் செல்வ கணேஷ பற்றி கேட்கும் போது அவரை பற்றி பாத்தீங்கன்னா அவருடைய நண்பர்கள்லாம் காணொலியா நிறைய பதிவு செஞ்சு வராங்க ஊடகத்துல. அவர் ரொம்ப ஒரு ஜாலியான பர்சனா இருக்கு. தான் இருக்கிற இடத்துல தன்னை சுத்தி இருக்கிறவங்களை எப்பவுமே ஹாப்பியா வைத்துக் கொள்ளும் நபராக தெரிகிறார். தொடர்ந்து கிரிக்கெட் விளையாடுறாரு. ஊருக்கு வரும்போதெல்லாம் டர்ஃபுக்கு போறாரு, கிரிக்கெட் விளையாடுறாரு. தன்னை சுத்தி ஒரு பெரிய நட்பு வட்டம் இருப்பது தெரிகிறது. ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட டூரு, நல்ல இருக்கிற அவர் வேலை செய்யற எல்லா இடத்துலயுமே அவருக்கு ஒரு நல்ல பேர் தான் இருக்கு. அதையும் நம்ம பார்க்க முடிகிறது. எந்த விதமான குற்றம் குறை சொல்ல முடியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம், அவர் இந்த பாளையங்கோட்டையை சார்ந்த சுர்ஜித்தினுடைய அக்காவுடன் பழகியதுனாலேயே அவங்களும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனாலேயே இந்த கொலை அரங்கேறி இருப்பதும் நமக்கு தெரிகிறது. பட் அவங்க அம்மா கிட்டேயும் மாமா கிட்டேயும் மட்டும்தான் பேசிட்டு இருந்தேன். பேசிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான். அங்கிருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க அம்மாவும் கிளம்புறப்பந்தான் கவின் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம். நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ யோசிச்சுட்டு நான் சொன்னேன். அவங்க அம்மா கால் பண்ணாங்க, அவனுக்கு எடுக்கல. நானும் கால் பண்ணி எடுக்கல. நீங்கள் வேணால் பசிக்குதுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா, சாப்பிட போங்க, நான் வேணால் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை, தமிழ்நாடுன்னு சொல்லல, இந்தியாவை பொறுத்தவரையே பாத்தீங்கன்னா நம்ம சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள்னு சொல்லிட்டோம். அதுலயும் குறிப்பா இங்க தமிழ்நாடு நாங்க எல்லாத்துக்குமே முன்னோடியானவர்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த 75 ஆண்டுகள்ல சமூக நீதி பேசுற நம்ம இந்த சாதி ரீதியிலான, நீங்க மேல் சாதி நான் கீழ் சாதி அப்படின்னு சொல்லப்படுற இந்த சாதி ரீதியிலான அந்த ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நம்ம கலைந்துட்டோமா? அப்படி கலைந்திருந்தா சமூகத்துல ஏன் இந்த மாதிரியான கொலைகள் நடக்குது? அப்படி நம்ம
அடையலைன்னா அது யாருடைய மிஸ்டேக்? எப்ப வந்து நம்ம வந்து இங்க வந்து எப்பவுமே வந்து எல்லா இடத்துலயுமே சாதி இருக்கு. அத வந்து எல்லாருமே அக்செப்ட் செய்து கொள்ளதான் வேண்டும். நமக்கு பிறந்தா என்ன சாதின்னு கேக்குறாங்க, ஸ்கூலுக்கு போனா என்ன ஜாதின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயத்துல சமீப காலங்கள்ல தென் தமிழகத்துல இந்த மாதிரியான நிறைய கொலைகள் வந்து நடப்பது சகஜமாகி வரும் நிலையில் சாதி ரீதியிலான மோதல்களும் அடிக்கடி நடந்தேறுகிறதோ, இதை கட்டுப்படுத்த இங்க இருக்கும் நிர்வாகம் தவறியதோ அப்படின்னு என்ன தோன்றுகிறது. இங்க வந்து எப்பவுமே தனித்தொகுதி பொது தொகுதின்னு 2 இருக்கு. சோ நம்ம என்றைக்குமே தனித்தொகுதியில நிற்க வைக்கும் ஒரு நபரை வந்து பொது தொகுதிக்கு நம்ம என்றுமே அனுப்பியது கிடையாது. சோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் என்று மாறும், என்று வந்து அரசு தன் கையில் எடுத்து சாதி ரீதியிலான அந்த வேறுபாட்டை களைகிறதோ அன்றுதான் மக்களுமே அந்த சாதி ரீதியிலான வேறுபாட்டை களைந்து சகஜமான ஒரு சமூகமாக மாற முன் வருவார்கள் அப்படிங்கறதுல எந்த மாறுபாடுமே கிடையாது. இந்த குற்ற பின்னணியை வந்து நம்ம நல்லா ஆராயும் போது நமக்கு என்ன தெரிகிறது என்றால், ஒரு சாதி அப்படிங்கிறது ஒரு இளைஞனை கடும் மிருகனாக மாற்றி இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். 2022ஆம் ஆண்டு முதல் தமிழக முதலமைச்சரை சந்தித்து இந்த மாதிரியான ஆவண படுகொலைக்கு தனி சட்டம் தேவை அப்படிங்கிற மாதிரி பல மனுக்கள் அளித்திருந்தாலும் இன்று வரை தமிழக அரசு இதற்கான தனி சட்டம் எதுவும் இயற்றப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருக்கு. அதே மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை மனுவும் அடிக்கடி இருந்தாலும் நீதிமன்றங்களே கூட இதை வலியுறுத்தினாலும் ஒரு மாதிரியான பாதுகாப்பு சாதி மறுப்பு திருமணங்களுக்கு இன்று தமிழகத்தில் அளிக்கப்படுகிறதா அப்படின்னா அதுவுமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. படுகொலை செய்பவர்களுக்கு பிணையில் வெளிவர முடியாத அளவுக்கு சட்டத்தை இயற்றி அதன் அடிப்படையில வந்து கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு கோரிக்கையாக தமிழக அரசு வைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான கவின் செல்வ கணேஷ் இந்த கொலையில பாத்தீங்கன்னா இந்த காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் இருக்காங்க இல்லையா, சரவணனும் திரு கிருஷ்ணகுமாரியும், இவங்களையுமே இந்த கொலையில வந்து ஒரு குற்றவாளிகளாக சேர்த்து அவர்களை வந்து நீங்க கைது செய்யும் வரையில் பணியிடை நீக்கம் செய்தால் மட்டும் பத்தாது, அவங்களை கைது செய்யும் வரையில் நாங்க வந்து எங்களுடைய மகனான கவின் செல்வ கணேசனுடைய பிணத்தை வாங்க மாட்டோம்னு போராட்டத்தை நடத்துறாங்க. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு ரோடுல வந்து மறித்து சாலை மறியல் நடக்குது. அதை தாண்டி தமிழக அரசு கவின் செல்வ கணேஷின் கொலை சம்பந்தமாக நிவாரண நிதியாக 6 லட்சம் ரூபாய் தர முன்வந்து கூட அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ரொம்ப ஸ்டபர்னா கவின் செல்வ கணேசனுடைய அம்மா அப்பா வந்து சொல்றாங்க. தொடர்ந்து தமிழகத்தில் பார்க்கும்போது இதை எதிர்கட்சிகள் வந்து பெரிய அளவுல எடுத்து பேசலையோ, ஏன் பேசல? ஏன்னா இந்த மாதிரியான சாதிய ரீதியிலான கொலைகள் வந்து அடிக்கடி நடக்குதோ, அத வந்து எல்லாத்தையுமே இவங்க பேசலனாலும் ஏதாவது ஒன்னாவது பேசணும்ல. தொடர்ந்து சினிமா திரைத்துறையை சார்ந்த பல பிரபலங்கள் இதற்கு வந்து தன்னுடைய கண்டனத்தை அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல, பேஸ்புக் ஹேண்டில் எல்லாம் போட்டு வரதை நம்ம பார்க்க முடிகிறது. ரொம்ப ஆச்சரியத்தக்க வகையில தற்போதைய எதிர்கட்சியான அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் சாதிய படுகொலைகளை சகித்துக் கொள்ள சொல்கிறதா இந்த திமுக அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் முன் வச்சிருக்காரு. ஒரு இளைஞன் வந்து நல்லா படிச்சு நல்ல வேலையில இருந்தாலும் கூட அவன் தன்னுடைய சாதியில் இல்லை என்பதற்காகவே அந்த இளைஞனை வெட்டி சாய்க்கும் அளவுக்கு ஒருவருக்கு துணிவு இருக்கிறது என்றால் இந்த துணிவு வந்து யார் தந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு. தொடர்ந்து அவர் நெல்லையில இது போல நிறைய குற்றச்சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கறத பதிவு பண்றாரு. சோ இது வந்து வேடிக்கை பார்க்க மட்டுமல்ல, அடிக்கடி வந்து இந்த மக்களை வந்து நம்ம வந்து கவனிக்கணும் அப்படிங்கறதையும் சொல்றாரு. அதை தொடர்ந்து அவர் வந்து விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவனுக்கு ஒரு கேள்வியை வச்சிருக்காரு. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் தலித் மக்களின் பாதுகாவலர் அண்ணன் தளபதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற தோழர் திருமா வந்து தயவு செய்து நெல்லை பக்கம் நீங்க போயிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் உற்று நோக்கும் போது தமிழகத்தில் எந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறது, எந்த குற்ற பின்னணியுமே இல்லாத ஒரு பேரண்ட்ஸினுடைய பையனாக இருந்த சுர்ஜித்துக்கே கூட தன் அக்காளுடன் வேறொரு சமூகத்தை சார்ந்தவர்கள் வேறொரு ஜாதியை சார்ந்தவர்கள் பழகுகிறார்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக கொலை வரை செய்ய போனால் எது இந்த தைரியத்தை தந்தது? இந்த சாதியியல் ரீதியான இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? தான் கையில ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிறதுக்காகவே அந்த பவர் மிஸ்யூஸ் பண்ற தைரியத்தை எது தந்தது? இந்த பவர் வந்து அந்த தைரியத்தை தந்ததா, இல்ல நம்ம கொலையை செய்தாலும் கூட தப்பித்து போய்விடலாம் அப்படிங்கிற எண்ணம் இந்த சுர்ஜித்துக்கு இருந்ததா? எது வந்து சுர்ஜித்தை கொலை செய்ய தூண்டியது? இந்த சாதி ரீதியிலான விஷயத்தை தாண்டி எது வந்து சுர்ஜித்தை வந்து கொலை செய்ய தூண்டியது அப்படிங்கறது இங்க மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. இந்த சுர்ஜித்துக்கும் இவரை சார்ந்தவர்களுக்கும் தரப்படும் தண்டனை என்பது இனிவரும் காலங்கள்ல இன்னொரு கவின் செல்வ கணேஷை உருவாக்கி விடக்கூடாது. இந்த கவின் செல்வ கணேஷை இந்த சாதி ரீதியிலான படுகொலைக்கு முற்றாக இருக்க வேண்டும், முற்றுப்புள்ளியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தோட இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல நிறைய விஷயங்களை நாம பேசலாம். நன்றி, வணக்கம்.